தையிட்டியில் பதற்றம், வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோர் கைது. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இதனை அடுத்து வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட மத தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களை பலாலி போலீசார் கைது செய்துள்ளனர். தையிட்டி திஸ்ஸவிகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக இன்று இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்திற்கு எதிராக போலீசார் நீதிமன்ற தடையுத்தரவை பெற்றுள்ளதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 29 பேர் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதென பெயர் குறிப்பிடப்பட்டு தடையுத்தரவு பெறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட வேளையில் விகாரையை அண்மித்த சூழலில் கலகம் அடக்கும் போலீசார் உட்பட பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு அப்பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. இது ஒரு அமைதியான வழியான போராட்டம். இங்கு எந்த விதத்திலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்படவில்லை. விகாரைக்குள் போராட்டக்காரர்கள் செல்லவோ விகாரையை சேதம் விளைவிக்கவோ இல்லை. அவ்வாறு இருக்கையில் விகாரைக்கு செல்லும் வீதியை நீங்கள் எவ்வாறு அடாத்தாக மறித்து வைத்திருக்க முடியும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர்.